சண்டே சின்னதாக ஒரு பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு லஞ்செல்லாம் சீக்கிரமே செஞ்சு சாப்பிட்டுட்டோம். எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்துலேயே ரிலாக்ஸிங்கான பிளேஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது கேரளா தான். ஆனைக்கட்டி வழியாக அகலின்ற பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். இது ஒரு 1.5 hours தான் ஆகும். இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ சில் ப்ரீஸோட சைடில் ஃபுல்லாக புல்மேடு, தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. நாங்கள் ஒரு 4:30 போல் தான் ரீச் ஆனோம். ஆனால் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் தண்ணி வந்து உண்மையிலே ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால நவிஷ்கா தண்ணிக்குள்ளே இறங்கவே இல்லை. மகிழ்னி மட்டும் கொஞ்சம் நேரம் விளையாண்டா. நாங்கள் அப்படியே உட்காந்துட்டே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருந்தது. வரும்போது அப்படியே இந்த எண்ணெய் ஆட்டுற இடம் இருந்தது. அப்படியே வீட்டுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு, இந்த இடம் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட வீடியோவில் ஒரு டைம் காமிச்சிருந்துருப்பேன். உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பரான பிளேஸ். இந்த மாதிரி பிளேஸ் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அப்படியே வரும்போது டின்னர் நைட் வெளியவே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்களை பார்த்தோம். அவங்கள மீட் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.